வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவது விக்ரம் ரவிசங்கர். அடுத்த அரை மணி நேரத்துக்கும் என்னோட சேர்ந்து சமீபத்திய நிகழ்வுகளுடைய சுவாரஸ்யமான பின்னணி தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க காத்திருக்கிறது நம்ம தகவல் நாயகன் ரோபோ. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்டுக்கு போலாமா ரோபோ? போலாம் விக்ரம். பத்திரிகையாளர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காம இழுத்தடிக்கப்படுறது தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் மேட்ரே நம்ம ஆளுங்க சம்மந்தப்பட்டதா இருக்கே, விவரமா சொல்லு. என்ன சலுகை, ஏன் இழுத்தடிக்கப்படுது? செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் பத்திரிகை காட்சி ஊடகங்களில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு செயல்படுத்துகிற நலத்திட்டங்கள் பற்றி தெரியுமா உனக்கு? அரசு பேருந்துகளில் இலவச பயணம், ரயில் பயணங்களில் முன்னுரிமை பதிவுகள், அதெல்லாம் தானே. ஒரு நிறுவனத்துக்கு இத்தனை பேருன்னு சரியாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பத்திரிகையாளர் இறந்துட்டா அவர் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகை 2 லட்சம், ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன், இதெல்லாம் கடந்த 5 வருஷமா செயல்படுத்தப்படாமல் இருக்கிறதா சொல்றாங்க. 5 வருஷமாவா செயல்படுத்தப்படலை? பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குமே. ஆமா விக்ரம், கடந்த 5 வருஷமா இறந்து போன எந்த பத்திரிகையாளர் குடும்பத்துக்கும் உதவித்தொகை போய் சேரல. பென்ஷனுக்காக விண்ணப்பிச்ச ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுடைய எண்ணிக்கையும் இருக்க அதிகமாயிட்டே இருக்கு. என்ன காரணம்? சம்பந்தப்பட்ட துறையோட அதிகாரிகள் கடந்த 5 வருஷமா பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்து வந்த விண்ணப்பங்களை அப்படியே கிடப்புல போட்டு வச்சது தான் தாமதத்துக்கு காரணமா. பத்திரிகையாளர்கள் மேல அவங்களுக்கு அப்படி என்ன கோபம்? சரி, எப்படி இருந்தாலும் நலத்திட்டங்களை செயல்படுத்தாம விட முடியாதுல்ல. என்ன கொஞ்சம் தாமதமாகுது, அவ்வளவுதான். பாதிக்கப்படுற பத்திரிகையாளர்களை நினைச்சு பார்த்து சீக்கிரமா வேலையை முடிப்பாங்கன்னு நம்புவோம். அடுத்த மேட்ரு, பட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டத்துல நில அபகரிப்பு வழக்கு ஒண்ணு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது தெரியாம காக்கிகளே களத்துல இறங்கி ஒருத்தரை கைது செஞ்சு அப்புறம் விஷயம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்ட சம்பவம் நடந்திருக்கு. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே, மேல சொல்லு. பட்டுக்கு பேர் போன மாவட்டத்தை சேர்ந்த மூதாட்டி ஒருத்தருக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலம் சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில இருக்கு. அந்த நிலத்தை அந்த மூதாட்டியோட சகோதரரே மோசடி செஞ்சு வித்துட்டதா சொல்லப்படுற விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. அந்த வழக்கு தான் சிபிசிஐடிக்கு மாறி இருக்குமா? அதுல விக்ரம், முழுசா கேளு. அந்த மாவட்ட நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காக்கிகள் சம்பந்தப்பட்ட நபரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போய் நிலம் தொடர்பான தான பத்திரத்தை ரத்து செஞ்சதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அந்த மூதாட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் இனி இந்த வழக்கில் போலீசார் யாரும் எந்த விதத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதோட சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்யணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஓ, அந்த வழக்கை தான் சிபிசிஐடிக்கு மாத்தினாங்களா? சரி, அவங்க விசாரிச்சாங்களா? விசாரிச்சது மட்டுமல்ல விக்ரம், சிபிசிஐடி விசாரணையில குற்றம் உறுதி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு டிஎஸ்பி உள்ளிட்ட 9 போலீசார் மேல வழக்கு பதிவும் செஞ்சுட்டாங்க. பரவாயில்லையே, ஒரே டிபார்ட்மெண்ட்ன்றதுனால அவங்களுக்கு சாதகமா எதுவும் செஞ்சிருப்பாங்களோன்னு நினைச்சிட்டேன். நீ நினைச்சது தப்பே இல்லை விக்ரம். டிஎஸ்பி உள்ளிட்ட 9 போலீசாருக்கும் முன்ஜாமீன் கிடைக்கிற வகையில சிபிசிஐடி போலீசார் வேணும்னே செயல்பட்டதாகவும் சொல்லப்படுது அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்றாங்களாமா? ஆமா விக்ரம், அதோட அந்த மோசடி குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல பட்டுக்கு பேர் போன மாவட்டத்துக்கு புதுசா வந்த நில அபகரிப்பு போலீசார் அந்த வழக்கோட நிலை எதுவுமே தெரியாம பாதிக்கப்பட்ட மூதாட்டியோட மகனை கைது செஞ்சிருக்காங்க. அப்படி போடு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கைது செய்யப்பட்ட அந்த நபர் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வழக்கு நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிபிசிஐடி பிரிவுக்கு ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அந்த மாவட்ட காக்கிகள் வட்டாரத்தில் இந்த மேட்டர் தான் பரபரப்பா பேசப்படுது. பேசாம பின்ன புதுசா வந்த உடனே ஆக்ஷன்ல இறங்கணும்னு நினைச்சா எப்படி? தீர விசாரிச்சுட்டு களத்துல இறங்க வேண்டாமா? சரி, அடுத்த சப்ஜெக்ட். கடந்த 6 மாச காலமா சூரிய கட்சியில புகஞ்சுகிட்டு இருந்த தந்தை மகன் மோதல் கடந்த மாதம் நடந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் உச்சத்தை எட்டுச்சு. இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் மூலமா மறுபடியும் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தப்போ நடந்தது என்னன்னு தெரியும், நம்ம நிகழ்ச்சியிலே பேசியிருக்கோம். சமீபத்தில் என்ன நடந்துச்சு? இன்னுமா புரியல? சூரிய தலைவருடைய துணைவியார் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாங்களே, அந்த சம்பவத்தை தான் சொல்றேன். அந்த மருத்துவமனைக்கு அவங்க போனது தான் எல்லாருக்குமே தெரியுமே. அதுக்கும் தந்தை மகனுக்கு இடையில நடக்கிற பனிப்போருக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்ச நாளாவே இளைய தலைவர் சூரிய தலைவருடைய பேச்சை கேட்காம அவரை அணுகாம தன்னோட இஷ்டத்துக்கு முடிவெடுத்துக்கிட்டு இருக்காரு. இது கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமா, மாற்று கட்சியில இருந்து வந்து சேர்றவங்களையும் இப்பெல்லாம் தலைவரை சந்திக்க விடாம இளைய தலைவரே சேர்த்துக்கிறாராமே. அதே மாதிரிதான் தலைவர்கிட்ட கேட்காம எந்த தகவலும் தெரிவிக்காம இளைய தலைவரே நேரா கோட்டைக்கு போய் அமைச்சரை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்புக்கு பதிலடி தான் தலைவருடைய துணைவியாரின் மருத்துவமனை விசிட்டுன்னு கட்சிக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. அதுக்கு எப்படி இது பதிலடி ஆகும்?
இவ்வளவு விளக்கமா சொல்லியும் உனக்கு புரியலையா விக்ரம்? இளைய தலைவருடைய சந்திப்பை பத்தி பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள்ல பேச ஆரம்பிச்ச உடனே சூட்டோட சூடா தன்னோட துணைவியார மருத்துவமனைக்கு போக சொன்னது தலைவர் தானா? இப்போதான் ரொம்ப புரியுது. இளைய தலைவர் கோட்டைக்கு போனதை பற்றி மக்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அம்மையாரை மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாரு. எல்லாரும் அதை மறந்துட்டு இவங்களோட மருத்துவமனை விசிட்டை பற்றி தானே பரபரப்பாக பேசினாங்க. செம்ம ரோபோ, சான்ஸே இல்லை. சூரிய தலைவருடைய அரசியல் நகர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு தனி அறிவு வேணும் போலயே. உண்மைதான் விக்ரம். அப்படியே ஒரு பிரேக் போய் அறிவை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு வரலாமா? என்ன ரோபோ, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே விக்ரம். ரேஷன் பொருட்கள் கிடைக்காம அல்லல் படுற காக்கிகள் கதை தான் இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். நேரம் காலம் பார்க்காம நம்ம பாதுகாப்புக்காக கஷ்டப்படுற அவங்களுக்கு கிடைக்கிற பலன் அது ஒன்று தான். அதுவும் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாச்சே. எந்த ஊரில்? மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் வேலை பார்க்குற காக்கிகளுக்கு தான் இந்த நிலைமை. அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில்னு எந்த பொருளை கேட்டாலும் கடந்த 2 மாசமா இருப்பு இல்லைன்றது தான் பதிலாக வருதான். ஊதியம் ரொம்ப குறைவாக வாங்குற பெரும்பாலான கீழ்மட்ட காக்கிகள் ரேஷன் பொருட்களை நம்பி தான் இருக்காங்க. 2 மாசமா பிரச்சனைங்கிற மேலிடத்துல புகார் எதுவும் தெரிவிக்கலையா என்ன? மேலூர் வட்ட வழங்கல் அதிகாரி கிட்ட இந்த பிரச்சனையை தெரிவிச்சிருக்காங்க. அவரும் காக்கிகளுக்கு உரிய பொருட்கள் வழங்க உத்தரவிடுறதா உறுதியளிச்சாரு. ஆனா பொருட்கள் இருப்பு இல்லைன்ற நிலைமை தான் இன்னைக்கும் தொடருதுன்னு காக்கிகள் ஆதங்கப்படுறாங்க. பிரச்சனை என்னன்னு நீ சொல்லிட்டல்ல, விடு. நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். அடுத்த மேட்டர் ஸ்டார்ட் பண்ணு. ரேஷன் பத்தி பேசினதால அது தொடர்பான துறை தகவல் இன்னொன்னு சொல்றேன். காக்கி துறையில சிவில் சப்ளைஸ்னு ஒரு பிரிவு இருக்கு, தெரியுமில்ல? ஆமா, ஃபுட்செல்னு சொல்லுவாங்க. தலைநகரத்துல புதுசா வந்த அந்த பிரிவு உயர் காக்கி அதிகாரி ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காராம். அதனால பெண் அதிகாரிகள் எல்லோரும் கலங்கி போயிருக்காங்களாம். பெண் அதிகாரிகள் கலங்கி போற அளவுக்கு அப்படி என்ன முடிவெடுத்திருக்காரு? அந்த பிரிவுக்கு பெண் காக்கிகளே வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? பெண் காவலர்கள் அந்த துறைக்கு சரிபட்டு வரமாட்டாங்கன்னு சொல்றாராம். சொன்னது மட்டுமல்ல விக்ரம், கடந்த ஒரு வாரத்துல 12 பெண் அதிகாரிகளை வேறு துறைக்கு மாத்திட்டாராம். ஒரே வாரத்துல 12 பேரா? மிச்சம் இருக்கிறவங்க? இன்னும் 6 மாசத்துல ஒரு பெண் காக்கி கூட அந்த பிரிவுல இருக்க போறதில்லைன்னு பேசிக்கிறாங்க. அத்தனை பெண் காக்கிகளும் இப்போ அதிர்ச்சியில இருக்காங்க. அதிர்ச்சியா தானே இருக்கும். இப்படி திடீர்னு மொத்தமா தூக்குவாருன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்களே. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பெண் காக்கிகளை பத்தி புத்தகம் எழுதி அதுக்காக உயரிய விருது வாங்கின உயரதிகாரி தான் இவர். சூப்பர் ரோபோ, அருமையான தகவல். இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்த மேட்டருக்கு போலாம். ஒரே வாரத்துல 12 அதிகாரிகள் துறைமாற்றம் செய்யப்பட்டதுக்கே ஷாக்கானியே. அடுத்த மேட்டரை கேட்டா ஆஃப் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். அதை விட பெரிய மேட்டரா? நல்ல வேலை, முன்னாடியே சொல்லிட்டேன். 4-5 நாளைக்கு முன்னாடி வடசென்னையில சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் ஒருத்தர் வழக்கமான ரவுண்ட்ஸ் வர்றப்போ போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருந்த கார்களை எல்லாம் லாக் பண்ண சொல்லியிருக்காரு. கார் உரிமையாளர்கள் காக்கிகள் கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் பண்ணிட்டு கடைசியில ஃபைன் கட்டிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா ஆய்வாளர் வான் பண்ணி அனுப்பியிருப்பாரு. ஆனா ஒரு பெண்மணி மட்டும் அப்படி சாதாரணமா போகலையே. போகாம என்ன பண்ணாங்க? யார் அவங்க? கேரளாவை சேர்ந்த அந்த பெண்மணி வசதி படைச்ச பெரும் தொழிலதிபரான். கடைசி வரைக்கும் விடாம அந்த ஆய்வாளர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இமீடியட்டா தலைநகர தலைமை காக்கிக்கு கால் பண்ணி புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஓ, கேரளாவை சேர்ந்தவங்களா? தலைமை காக்கி கிட்ட வேற கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்புறம்? தலைமை காக்கி கிட்ட இருந்து ஆய்வாளருக்கு அழைப்பு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை கேப் விடாம கவனி. என்ன ரோபோ, த்ரில்லிங்கா எதுவும் சொல்ல போறியா என்ன? அப்படி அப்பட்டமா சொல்லிட முடியாது, ஆனா அப்படியும் சொல்லலாம். குழப்பறியே. சரி, ஏதோ சொல்ல வர்ற, சொல்லு. ஆய்வாளர்கிட்ட என்ன சொன்னார் அந்த தலைமை காக்கி? ஜீப்பை ஸ்டேஷன்ல விட்டுட்டு நேரா கிளம்பி கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்ட்ரோல் ரூமுக்கு வர சொன்னது ஓகே, எதுக்கு ஜீப்பை விட்டுட்டு வர சொல்லணும்? அதுக்கான காரணம் கடைசியா உனக்கே புரியும். சரி, மேல சொல்லு. கண்ட்ரோல் ரூமுக்கு போனாரா? தலைவர் சொல்லிட்டாரேன்னு இவரும் ஜீப்பை விட்டுட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருக்காரு. நடந்தது எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்க சொல்லியிருக்காரு. இவரும் கொடுத்துருக்காரு. அப்புறம் அப்படியே கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அங்கேயே வேலையை பார்க்க சொன்னாரா? ஓ, கண்ட்ரோல் ரூமுக்கு மாத்திட்டாங்களா? அடப்பாவமே, இவ்வளவு சீக்கிரமாவா? என்ன ரோபோ இது? நான் தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னனே விக்ரம். என்னமோ நமக்கே இப்படி இருக்கே, சம்பந்தப்பட்ட ஆய்வாளருக்கு எப்படி இருக்கும்? சரி விடு விக்ரம், நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்து அடுத்த மேட்டர் ஆரம்பிக்கலாம். ரோபோ ரெடியா? நான் எப்பவும் ரெடி தான் விக்ரம். நீ ஆரம்பிக்கிறியா இல்ல நானே ஆரம்பிக்கட்டுமா? நானே சூப்பர் டாபிக் ஆரம்பிக்கிறேன் பாரு. எங்க பார்த்தாலும் காவிரி காவிரின்னு தான் பேச்சா இருக்கு. அதுல முல்லை பெரியார் எல்லாருமே மறந்துட்டாங்க போல. என்ன விக்ரம் இப்படி சொல்லிட்ட? முல்லை பெரியார தமிழக மக்கள் மறக்க முடியுமா? என்ன அணையில தண்ணி இல்ல, 142 அடியா 36 வருஷத்துக்கு அப்புறம் உயர்த்தியும் கூட தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிங்க தண்ணி இல்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ரோபோ, இப்ப வேற பாசனத்துக்காக தண்ணியை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இந்த சூழல் தொடர்ந்ததுன்னா தண்ணியை முழுசு நிப்பாட்டிடுவாங்க போல இருக்க. வேற வழி இல்ல.
குடிநீருக்காகத்தான் இனி தண்ணி. பாசனத்தை மறந்துட வேண்டியதுதான். அதிலும் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில வானம் பார்த்த பூமியா இருக்கிற 14,000 சொச்சம் ஏக்கரும் கருக ஆரம்பிச்சிருக்கு. குடிநீர்னதும் தான் நினைவுக்கு வருது. இந்த முல்லை பெரியாத்து தண்ணி தமிழக குடிநீருக்கு போதுமானதா இருக்குமா? என்னமோ ஏப்ரல் மேல கேட்க வேண்டிய கேள்வியை இப்ப கேட்க வேண்டியதா போச்சு. என்ன செய்ய, வான்மழை இல்லைன்னா எல்லாம் போச்சு. சும்மாவா சொன்னாங்க நீரின்றி அமையாத உலகுன்னு? தமிழக விவசாயிகளை விட முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் குறைஞ்சு வர்றதுல தமிழக பொதுமக்கள் குடிநீருக்காக தவிக்க போறோமேன்னு நினைச்சு ஆழ்ந்த கவலை அடைஞ்சிருப்பாங்க இல்லையா ரோபோ? சொன்னா ஆச்சரியப்படுவ விக்ரம். முல்லை பெரியாறு அணையில தண்ணி குறைஞ்சதுக்கு கேரள மக்களும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ரோபோ புது கதையை சொல்ற? கேரள மக்கள் முல்லை பெரியாருக்காக வருத்தப்படுறாங்களா? ஆச்சரியமா இருக்கே. அவங்க தானே முல்லை பெரியாறு அணையையே வெறுக்கிறவங்க. அணையில் தண்ணி நிறைய தேக்கினா அணை உடஞ்சிரும்னு சொல்லி நீர்மட்டத்தை குறைக்க சொன்னவங்க இப்போ நீர்மட்டம் குறைஞ்சா அவங்க சந்தோஷமுள்ள படணும். அதுதான் இல்ல, நீ சொல்றது எல்லாம் பழைய கதை. முல்லை பெரியாறு அணை பலகீனமானது, புதிய அணை கட்டணும், இதெல்லாம் அரசியல். ஆனா முல்லை பெரியாரோட அருமை கேரள மக்களுக்கு இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. குழப்பாம நேரடியா சொல்ல வர்றத சொல்லு ரோபோ. சொல்ற விக்ரம், அதாவது முல்லை பெரியாறு அணை நீர் தமிழக பாசனம், குடிநீர், தமிழகத்தோட நீராதாரங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கேரள மக்களுக்கும் பெரிய நீராதாரம்னு உனக்கு தெரியுமா? இப்போ வரைக்கும் தெரியாது ரோபோ. தமிழக மக்கள் பலருக்கும் தெரிஞ்சிருக்காது, சொல்ல. ஆமா விக்ரம், முல்லை பெரியாறு அணை நீர் தேங்கி இருக்கிற தேக்கடி ஏரியில இருந்து தான் இடுக்கி மாவட்டம் தேக்கடி, குமிளி, வண்டி பெரியார், வல்லக்கடவு, சக்குபள்ளம் இப்படி பல ஊராட்சிகளுக்கு தினசரி குடிநீர் சப்ளை ஆகுது. நிஜமாவா? ஆமா விக்ரம், ஜப்பான் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தினசரி 90 லட்சம் லிட்டர் தண்ணிய தேக்கடி, குமிளி, சக்குப்பள்ளத்துக்கு பம்ப் பண்றாங்க. அதுவும் தேக்கடி ஏரியில இருந்து கால்வாய் மூலம் தமிழகத்துக்கு தண்ணி கொண்டு போறாங்கல்ல, அந்த கால்வாயில இருந்து தான் தினமும் கேரள குடிநீர் வடிகால் வாரியம் தண்ணி உறிஞ்சி அமராவதி பகுதியில உயரமான இடத்துல இருக்கிற டேங்குக்கு கொண்டு போய் சப்ளை செய்யறாங்க. முல்லை பெரியாறு தண்ணி கேரள மக்களுக்கும் தானா? ஆமா விக்ரம், இப்போ கதை என்னன்னா, தேக்கடி ஏரி வறண்டு போனதால தமிழகத்துக்கு தண்ணி போற கால்வாயிலையும் தண்ணி குறைஞ்சி பாதி தண்ணி தான் கேரள குடிநீர் வடிகால் வாரியம் பம்ப் பண்ண முடியுது. அதனால குடிநீர் சப்ளையும் அங்க பாதியா குறைஞ்சு போச்சு. அட, புது தகவலா இருக்கே. அப்போ நீ முதல்ல சொன்ன மாதிரி முல்லை பெரியாறு அணையோட அருமை இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கும். உண்மைதான். ஆமா ரோபோ, ஒரு சந்தேகம். அணையில் 109 அடி தண்ணி இருக்கே, குடிநீருக்கு எதுக்கு பத்தாக்குறை வருது? சரியா கேட்ட விக்ரம், நிறைய பேருக்கு இது தெரியாது. அணை நீர் மட்டம் இவ்வளோ இருந்தாலும் அணையில இருந்து 104 அடிக்கு மேல இருக்கிற தண்ணி மட்டும்தான் தேக்கடி ஏரியில இருந்து கால்வாயில வரும். தமிழகமும் 104 அடிக்கு மேல உள்ள தண்ணியை தான் கொண்டு போக முடியும். அப்படியா? அப்போ இனி 5 அடி தண்ணீரை மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியுமா? ஆமா, அதுலயும் 108 அடிக்கு மேல கால்வாயில தண்ணி ஓட்டம் குறைஞ்சிடும். தமிழகமும் அதிக அளவு தண்ணி கொண்டு போக முடியாது. அதிகபட்சமா 100 கன அடி வரை கொண்டு போகலாம். கேரள மக்களுக்கும் குடிநீர் கிடைக்காது. அதுதான் அவங்களுக்கு வருத்தம். சபாஷ், இப்போவாவது அணையில அதிக தண்ணீர் ஸ்டாக் வச்சிருக்கலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லு. அதேதான், வழக்கமா ஏப்ரல் மே மாசம் தான் இப்படி தண்ணி குறையும். எல்லா இடத்துலயும் கோடையில தண்ணி பிரச்சனைன்னு கேரள மக்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அக்டோபர்ல ஒரு கோடைய இப்போ தான் அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி போடு. சரி, இதுல வேற ஏதாவது? வேற ஏதாவதா? இனிமே தான் சொல்ல வந்ததையே சொல்ல போறேன். போச்சுரா, ஒரு எபிசோட முழுசா முல்லை பெரியாருக்கே எடுத்துக்குவ போல. உனக்கே இது நியாயமாப்படுதா? என்ன செய்ய விக்ரம், கண்டென்ட் அப்படி இருக்க. டோன்ட் வரி, குயிக்கா சொல்லி முடிக்கிறேன். அணை நீர் குறைவு, கேரள குடிநீர் பிரச்சனை ஒரு புறம் இருக்கட்டும். முல்லை பெரியாறு அணையில தண்ணி குறைஞ்சதுனால சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற சுமார் 50 சதுர கிலோமீட்டர்ல அதோடைய பாதிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. எப்படி? அப்படி கேளு. முல்லை பெரியாறு அணை நீர் தேங்கி இருக்கிற தேக்கடி ஏரி மற்றும் அணையோட நீர்பிடிப்பு பகுதி 8000 ஏக்கர். இந்த 8000 ஏக்கர்ல 142 அடி தண்ணி உயர்த்தினப்போ நான் சொன்ன அந்த 50 சதுர கிலோமீட்டர்ல சுகமான சீதோஷ்ணம். ஏற்கனவே குளிரா இருந்த பிரதேசம் கடுங்குளிரா மாறிச்சு. சுற்றுலா பயணிங்க கிளைமேட்டை பார்த்து சொக்கி போயிட்டாங்க. வற்றி போன கிணத்துல எல்லாம் புதுசா 36 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி வந்துருச்சு. மூடி வச்சிருந்த போர்வெல் எல்லாம் தண்ணீர். பயங்கரம்ல. முல்லை பெரியாறு நீர்மட்டம் உயர்த்தினதுனால நிலத்தடி நீர் இந்த சுற்றுப்பகுதிகளில் உயர்ந்துருச்சுன்னு சொல்ல வர்ற? நிச்சயமா விக்ரம். ஆனா இப்போ அணை நீர்மட்டம் இந்த அக்டோபர்ல எதிர்பாராத விதமா குறைய என்ன நடக்கும்? குமுளி, தேக்கடி மாதிரியான 50 கிலோமீட்டர் சுற்றுப்பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும், சரிதானே? ரொம்ப சரி விக்ரம். நிலத்தடி நீர்மட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. கேரளான்றதுனால பெரும்பாலும் கிணறுகள் தான் அதிகம். அதோட சமீப காலமா போட்ட போர்வெல்லும் அதிகமா இருக்கு. அதெல்லாம் வற்ற துவங்கி இருக்கு. சுற்றுலா தலம்ங்கிறதுனால தங்கும் விடுதிகள் அதிகம். அங்கெல்லாம் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக தண்ணி தேவைப்படும். இப்போ தங்கும் விடுதிகள், பொது கிணறுகள், போர்வெல்னு தண்ணி குறைய ஆரம்பிச்சிருக்கு. கேரள மக்கள் அவதிப்பட துவங்கி இருக்காங்க. அவங்களுக்கு முல்லை பெரியாறு நீர்மட்டம் குறைஞ்சா என்னவாகுங்கிறது தெரிய வந்திருக்கு. முல்லை பெரியாறு இல்லாட்டி நாம இல்லைன்னு ஒவ்வொருத்தருக்கும் தோணுதான். எங்க பார்த்தாலும் இதைத்தான் பேசிக்கிறாங்க.
பரவாயில்லையே, இனி முல்லை பெரியாரை பற்றி பேசும்போது கேரள மக்களின் நீராதாரமாக திகழ்ன்றதையும் சேர்க்கணும் போலையே. சேர்த்தா தப்பே இல்லை விக்ரம், நிலைமை அப்படி. இன்னொன்னு சொல்லியே ஆகணும். இன்னொன்னா முடிக்க விட மாட்ட போல. நீ தானே ஆரம்பிச்சு வச்ச, இதோ முடிச்சிடறேன். எல்லாத்துக்கும் மேல அணையில தண்ணி குறைய குறைய ஊருக்குள்ள வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. பகலெல்லாம் வெளியே நடமாட முடியாதபடி அவ்வளோ ஹீட். சுற்றுலா பயணிக முகம் சுழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா தேக்கடி செம கூலா இருக்கும், ஹை ரேஞ்ச் வேற, என்ஜாய் பண்ணலாம்னு வந்தா சிவகாசி வெயிலுக்கு வெளுத்து கட்டுதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றுலா பயணிங்க. அப்போ முல்லை பெரியாறு நீர்மட்டம் குறைவு, கேரள குடிநீரில் ஆரம்பிச்சு அந்த மக்களுக்கு சோறு போடுற சுற்றுலா பயணிங்க, அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே பாதிக்குது இல்லையா? ஆமா விக்ரம், இதுல இன்னொன்னையும் சேர்க்கணும். அடுத்த மாசம் சபரிமலை சீசன் வேற துவங்குது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குமுளி வழியா வருவாங்க. அவங்களுக்கும் அதிக தண்ணீர் தேவையை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேரள அரசும் உள்ளாட்சி நிர்வாகங்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆஹா, இனிமே முல்லை பெரியாறு அணையோட நீர்மட்டத்தை குறைக்க சொல்லி கேரள மக்கள் வாயை திறக்க மாட்டாங்கன்னு சொல்லு. ஆமா விக்ரம், கெட்ட பின்பே ஞானிங்கிற கதையா இந்த வறட்சி அவங்களுக்கு ஒரு பாடம். முல்லை பெரியாறு அணையின்றி அமையாது கேரள மக்களின் வாழ்க்கையுங்கிறது தான் நிரூபணமாயிருக்கு. அதை அவங்க உணர்ந்தா சரி. அடுத்த மழையில தண்ணியை ஏற்றிக்குவோம். தமிழக கேரள மக்கள் சார்பாக மழை வெளுத்து கட்டவும் வேண்டிக்குவோம். இப்போ கிளம்பலாமா? நல்ல ஃபினிஷிங் விக்ரம், இப்போதைக்கு கிளம்பலாம். இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.